சென்னை அரும்பாக்கத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பலிடமிருந்து 6 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 1ஆம் தேதி அன்று சென்னை அரும்பாக்கம் ரசா கார்டன் பகுதியில போதைப் பொருள் கடத்தல் கும்பல் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து கட்டமைன் என்ற ஒரு வகையான போதைப் பொருள் 39 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது 2 பேரை அரும்பாக்கம் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜா, சத்தியசீலன் என்ற இந்த 2 நபர்களிடமிருந்து 3.5 கோடி மதிப்புடைய 3.5 கிலோ மெத்தம்பட்டமின் பறிமுதல் செய்யப்பட்டதோடு நாட்டு துப்பாக்கிகள் 6 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது காவல்துறையிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நாட்டு துப்பாக்கிகளையும் சட்டவிரோதமாக வாங்கி வந்து சப்ளை செய்கிறார்களா என்று தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த கும்பல் இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும், நாட்டு துப்பாக்கிகளை பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வாங்கி வந்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதில் கைது செய்யப்பட்ட ராஜா ஏற்கனவே நாட்டு துப்பாக்கியை சப்ளை செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பழைய குற்றவாளி எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கும்பல் யார், இந்த நாட்டு துப்பாக்கிகளை வாங்கி வந்து யாருக்கு இவர்கள் சப்ளை செய்கிறார்கள் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.